உயிர் பயம் காட்டும் 2 காளி கோயில். இந்த கோயிலுக்கு நீங்க கெட்ட எண்ணத்தோட போனீங்கன்னா நீங்க காளி. 2வது இடத்துல தட்சணேஸ்வரர் கோயில். இந்த கோயில் இப்ப இருக்க இடத்துல இதுக்கு முன்னாடி முஸ்லிம்களோட சுடுகாடு இருந்ததாமா. அதன் காரணமாக தான் இந்த கோயில் ரொம்ப மர்மமான கோயில சொல்லப்படுது. அந்த சுடுகாட்டை முற்றிலுமா அகட்டிட்டு அந்த சுடுகாட்டுக்கு மேலதான் இந்த காளி கோயிலே கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க சிவபெருமானோட மார்பு மேலதான் காளி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சிலை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராணி ரோஸ்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் காசி கிளம்பி போறாங்க. அன்னைக்கு முதல் நாள் இரவு அவங்க கனவுல காளி தோன்றி, நீ எதுக்கு காசிக்கு போற, உன்னை பாக்குறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன், எனக்காக இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு சொன்னதாவும், அதுக்காகவே அவங்க காளிக்காக ஒரு கோயில் எழுப்பினதாவும், அப்படி உருவான கோயில் தான் இந்த காளி கோயில். முதல் இடத்துல பாத்தீங்கன்னா மடப்புறம் காளி. இந்த கோயிலுக்கு நீங்க கெட்ட எண்ணத்தோட போனீங்கன்னா நீங்க காளி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காசை வெட்டி போடுற ஒரு பழக்கம் இருக்கு. உங்க எதிரிங்க எல்லாமே க்ளோஸ் ஆகணும், உங்க எதிரிங்க எல்லாமே அழியணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வந்து காசை வெட்டி போட்டீங்கன்னா உங்க எதிரிங்க எல்லாமே க்ளோஸ் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில நீங்க பண்ணக்கூடாத ஒரு விஷயம் பொய் சத்தியம் பண்ணிட்டு இந்த கோயிலை விட்டு நீங்க கோயில் எல்லையை தாண்டறதுக்குள்ளேயே உங்க குடும்பமே ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் கிட்ட பொய் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மடப்புறம் காளி. இங்க இருக்கிற காளி பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத மாதிரி ரொம்ப உக்கரமா ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க.